ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு எப்படி தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒத்துழைத்தான்? ஈசாக்குடைய ஆசீர்வாதம் அதன் மூலமாக தன்னுடைய தகப்பன் மூலமாக அவனுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நான் முடிவிலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, he obeyed. Who? Isaac obeyed. He cooperated in everything. He did not wrestle against the will of the father. He did not work anything against his father's will. He did not run away when the father was trying to tie his independence. He was just obeying himself. That is the reason God blessed Abraham. Amen. That is the reason God blessed Isaac also. I will bring it to you next point. Okay. அப்போ இவன் எப்படி அவன் கோஆபரேட்டிவாக இருந்தான்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். இது என்னது? Once the parents remove your independence, you will have this kind of nice life. ஒரு ஆளியா சொல்லுவோம், என்னைக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு சொந்தமா எதையும் செய்யாம ஒப்பு கொடுத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு நல்ல என்னமா ரெபேக்கா கிடைக்கும். இங்க எல்லாம் ஒரே இங்க ரெபேக்கால தானே இருக்காங்க. இங்க ஐசக் மாதிரிலாம் பின்னாலே உட்காந்துருக்காங்க. இந்த ரெபேக்கால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஐசக் வேணும்னா என்ன வேணும்? முதல்ல அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும். அல்லேலூயா. ஐசக்குகள் இருக்கிற ஐசக்குகள் தலைவர்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அவங்களுக்கு நல்ல ரெபேக்கா கிடைக்கும். ஒரு ஆளியா சொல்லுங்க. அப்ப இந்த பாருங்க, அடுத்த போறோம். ஐசக்கு, how Isaac was cooperating with his family. முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன், பலியிடும் போது என்ன நடந்ததுன்னு. செகண்ட்லி we are coming to his personal life. This is my personal, I will choose it. You don't have any personal life when you are with your parents. You don't have any option to choose by yourself when you are not married. எத்தனை பேருக்கு கேட்டப்பெல்லாம் ஒரு ஆளியா சொல்லுங்க. You don't have any personal life when you are with your parents. How many of you believe it? Don't close your room inside and stay inside without your parents. Only I have seen some families, even during the time of study, டேபிளை கீழே போடு, இங்கே உட்காந்து படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் நம்ம பிள்ளைகள் என்ன சொல்லுவோம்? நான் ஸ்டடி ரூமுக்கு போயிட்டேன். எங்கே போயிட்டேன்? ஸ்டடி ரூமுக்கு போயிட்டேன். இப்போ அப்படி தானே வீடு, இப்போ நிறைய வீடு ஆண்டவர் கொடுத்துருக்காருல. ஸ்டடி ரூம் ஒன்று, அப்புறம் மியூசிக் ரூம் ஒன்று, அப்புறம் டாக் ரூம் ஒன்று, அப்படி ஒன்று. அப்போல்லாம் பெரிய வீடு கொடுத்ததுனால இவங்களுக்கு ஸ்டடி ரூம் எல்லாம். நம்ம ஊர்லலாம் எல்லாமே ஒரே ஹாலில் தான் எல்லாமே நடக்கும். ஒரு ஆளியா சொல்லுங்க. அந்த ஹாலில் உட்காந்து தான் பிள்ளைகளும் படிக்கணும். அந்த முறைக்கு கொண்டு வாங்க முதல்ல. அப்போ தான் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்ணு முன்னால் இருப்பாங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. என்னைக்கு உங்கள் பிள்ளைங்க தனியாக போயிட்டாங்களோ, ரூமுக்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டாங்களோ, அவங்க கூட பேச மாட்டாங்க. அவங்க வாயெல்லாம் அடைச்சி போயிடும். அப்புறம் எல்லாமே டக்கு 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 இப்படிதான் நடக்கும். தயவு செய்து பெற்றோர்கள் கவனமாக இருங்க. இந்த என்னத்தில் நடக்குது? he did not choose anything, especially he did not choose his wife. People think there is no life without wife. Still he didn't do it. Hallelujah. நல்ல பையன் தானா? பார்த்துருவோமா? இப்படி தாங்க இருக்கணும். ஹல்லேலூயா. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஐயா என் பையனுக்காக ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் பாருங்க ஐயா. நேற்று கூட வந்தாங்க, 24 வயசு இல்லை 25 வயசு. நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு பேஸ் கிட்டார் ப்ளே பண்ணுறான், ஒர்ஷிப் லீட் பண்ணுறான். அவங்க அம்மான்னு சொன்னாங்க, பாஸ்டர் 25 வயசு, தயவு செய்து ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எப்படி இருக்கணும்? ஒரு ஆளியா சொல்லுங்கள். அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க. ஒரு ஆளியா சொல்லுங்கள். எங்கள் கண்ணு முன்னால், நம்ம சர்ச்சில் முன்னால் வந்து அவங்க விபிஎஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வரேன்,
See, even he did not choose his wife. That is very important. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வது யாராக இருக்கணும்? நம்முடைய பெற்றோர்களாக இருக்கணும். ஓரலையா சொல்லுங்க. There is no American culture. I want to tell you, make it clear, okay? There is no American culture. Nobody is going to teach you American culture here. I want to tell you, in Atlanta Tamil Church, I have been already speaking to some people. Okay, there is no American culture that you can choose yourself. Parents cannot force. Parents have no right to interfere in their life. No, nothing is doing here. In America, in Atlanta Tamil Church, I want to tell you. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப he did not choose his wife, his own wife. யாருடைய wife? He did not choose his own wife. அடுத்தது, he wanted to marry a girl from his own nation. அதாவது அது சரியா வரலையோ, இங்க வரலையோ. Okay, to wanted to get a girl. Okay, ஒரு பெண்ணை கொண்டு வாங்க அப்படின்னு எங்க அனுப்புறாரு அப்பா. இந்த அப்பா சொல்றாரு, sorry, he did not choose a Canaanite girl. Canaanite girl na என்ன தப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். Canaan is the place where Abraham was living. So what is the place we are living? What is the place we are living? America. சரிங்களா? அவங்கள அமெரிக்கா, நம்மள அமெரிக்காவில் இருக்கோம். நம்மள எங்க இருக்கோம்? அமெரிக்காவில். அவங்க தான் அமெரிக்காவில் இருக்காங்க. ஆமென். அப்போ God did not want Abraham to choose a Canaanite girl. அப்படின்னா Canaaniteல என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? நம்ம எங்க இருக்கிறோம்? அந்த இடத்துல அமெரிக்காவை போடணும். நம்ம காணும் பாலும் தேனும் ஓடுகிற கானானாகிய அமெரிக்காவுக்கு எங்களை அழைத்து வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த அமெரிக்காவுக்கு தான், அங்கே அமெரிக்காவில் உள்ள பிள்ளைகளை சூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. ஒரு அழியா சொல்லுங்க, ஒரு அழியா சொல்லுங்க. கேர்ள் தானே சொல்லுங்க, நம்ம பாய்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அப்படி தானே போட்டிருக்குது அப்படின்னு இல்லை. We are not supposed to choose these kind of people. You see, we have to think about it later. That is God's, God's commandment. Okay. So Abraham wanted to get a girl from his own nation. What is your own nation? சொந்த நாடு எங்க இருக்குங்க? உங்க சொந்த நாடு. அப்பதான் பெரிய ஜாதியாக மாற்றுவார், உங்களை பிரியமாக மாற்றுவார். ஒரு வழியா சொல்லுங்க. He sent his servant Eliezer to go and find a girl in his India. ஒரு வழியா சொல்லுங்க. ஹிஸ் இந்தியா, அதாவது ஆபிரகாமுடைய இந்தியா. இப்போ நமக்கு அதுதான் இந்தியா. ரெண்டாவது ரெபேக்காவை பாருங்க. ரெபேக்கா என்ன பண்ணாங்க? She simply obeyed her family's wish. She simply obeyed. அந்த 58th and 60 verse வாசிப்போமே. ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அங்க வந்திருந்தது யாரு? ஈசாக்கு வந்திருந்தாரு. ஈசாக்கு போகவே இல்லை. பொண்ணு பக்கம் ஈசாக்கு போனாரா? ஈசாக்கு நம்மள மாதிரி தான் இருப்பார் போல தெரியுது. கல்யாணத்தன்னைக்கு தான் பொண்ணை பார்த்த ஆளு. ஈசாக்கு பொண்ணு பார்க்க போக, ஈசாக்கு ரெபேக்கா யாரை பார்க்குறாங்க? எலியேசரையும் 2-3 ஒட்டகம் கொஞ்சம் வேலைக்காரங்க எல்லாம் பார்த்து பார்க்குறாங்க. இந்த ஆட்கள் கூட போறியா? மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? ஃபோட்டோ அனுப்பவே இல்லையே. அந்த வாட்ஸ்அப் நம்பர் என்ன? அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் கொடுங்க, நான் பேசணுமில்ல. இப்படியெல்லாம் நீங்கள் எப்படி சொன்னால் எப்படி? நான் அப்படி போக முடியுமா அப்படிலாம் கேட்டாளா ரெபேக்கா? ரெபேக்கா? ஒரு ரெபேக்கா சும்மா மௌனமாக இருக்கீங்க. நீங்களும் அப்படி கேட்டிருப்பீங்க போல தெரியுது. அந்த பயந்து போய் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த ரெபேக்கால்மார்களே சொல்லுங்க. She simply obeyed. She didn't ask the profession of the bridegroom, the color, the picture, the WhatsApp number. I need some time. இன்னைக்கு some time கேட்குறாங்க.
ஐ நீட் சம் டைம். எத்தனை வருஷம் தெரியுமா? 10 வருஷம் 20 வருஷம். நிறைய ஆளுகளுக்கு நாங்களாம் ஜெபம் பண்ணதுக்கு இப்போ நிறுத்திட்டோம், பேரெல்லாம் எடுத்துட்டோம். இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஜெபிக்கிறது இல்லை இவங்களுக்கெல்லாம். சில ஆளுகளுக்கு இவங்களுக்கு சில கல்யாணம் ஆகாது. ஏன் தெரியுமா? இவங்க போடுற கண்டிஷன்லாம் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கணும்? இவங்க இவ்வளோ தான் இருப்பாங்க, அவர் அப்படி உயரமாக வேணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க, அமெரிக்காவில் வந்து நீ மாஸ்டர்ஸ் படித்தாலும், நீ 4 இயர் டிகிரி படித்தாலும், ஒரே கம்பெனியில் ஒரே இடத்துல தான் சர்ச்சுமே நம்மளை விட குறைஞ்ச படித்தவங்க தான் பெரிய பாஸாக இருப்பாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்கள். நமக்கு கீழே யார் வேலை செய்வாங்க? மாஸ்டர்ஸ் படித்தவங்க வேலை செய்வாங்க. நம்ம மேலே இருப்போம். 4 இயர் டிகிரி படிச்சுட்டு இருப்போம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில். ஐயோ, அதோட ஏங்க, கவர்மெண்ட்டில் 3 இயர் டிகிரி படிச்சுட்டு ஒரு பிரதர் எனக்கு தெரியும், பாஸ் இருந்தார். EB1 வந்திருந்தார். கம்பெனிக்கு வந்து EB1 வந்து ஆல்ரெடி 3-4 வருஷத்துக்கு முன்னாடி க்ரீன் கார்டு வாங்கிட்டார். BSc முடித்தவர். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையாக நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஸோ காட் கேன் பிளஸ் எனி ஒன் இன் அமெரிக்கா. டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபாலோ, சிம்பிளி ஒபே. ஸோ அவர், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேனேனா, அமெரிக்காவில் படிச்சிருக்கிறேனே, அவர் இதுதானே படிச்சிருக்காரு. இல்லை, கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு ஆளியா சொல்லுவோமா? பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். அதுதான் சொல்கிறாரு. ரெண்டாவது, ஷீ சிம்பிளி ஒபேய்டு. இது வந்து அந்த கேர்ள்ஸை இடையில கொண்டு வரணும்ல. என்னால் பார்த்தா பாஸ்டர் பசங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு, எங்களை பற்றி ஒரு பாயிண்ட் கூட சொல்ல மாட்டேங்கிறார்ல. அப்படி சொல்லக்கூடாதுல்ல பிள்ளைங்கள்லாம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அப்போ ஷீ சிம்பிளி ஒபேய்டு the parents wish. Whatever the parents said, she didn't ask anything. She's just, அவங்க கூட போறியான்னு தான் கேட்டாங்க. போகிறேன்னு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், she would have already been prayed and God would have revealed her about Isaac. ஒரு ஆளியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெபேக்கா ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. விஷயம் தெரியுமா? ஒரு சகோதரி வேற ஒரு மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த சகோதரிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அந்த சகோதரி இங்கே தான் பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க, வேறு பக்கத்து ஸ்டேட்டில். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கணவரும் ஏற்கனவே இவங்கள மாதிரி ரகசியமாக வேறு மதத்திலேருந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறவராக இருந்திருக்காரு. ஒரு அழில சொல்லுங்கள். அப்படி தான் இன்னைக்கு ரெபேக்காவுக்கு அவங்க நினச்ச மாதிரி ஒரு வெளிப்பாடாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த புருஷனை கொண்டு வந்திருக்காரு. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒரு அழியா சொல்லுவோமா? அடுத்ததோடு மாத்திரமல்ல, Isaac loved his wife after, Isaac's life of prayer and meditation. 63வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஆமென். ஈசாக்கு எங்க போனாரு? சாயங்காலத்தில் எங்க போனாரு? சாயங்காலத்தில் தியானம் பண்ணவா? அது என்னங்க, சாயங்கால வேளையில் யார் தியானம் பண்ணுவாங்க? காலையில் தியானம் பண்ணுவாங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுவாங்க. சாயங்காலமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தி மத்தியான வேளையில் ஆண்டவரை நம்ம கூப்பிடணும். எனி டைம் யூ கேன் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ ஹி வாஸ் அ மேன் ஹூ வாஸ் பீன் ப்ரேயிங். லகாய் ரோயி, ஐ மீன் பீர் லகாய் ரோயி, பீர் லகாய் ரோயி. You need to understand that is the place where Hagar saw God. Amen. God saw Hagar also. So ஆண்டவரை காண்கிற இடத்துல போய் அவன் மெடிடேட் பண்ண இருக்கிறான். ஒரு ஆளியா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எங்க போய் மெடிடேட் பண்ண போனா? ஆண்டவரை காண்கிற இடத்துல. ஸோ அந்த துறவு வழியாய் புறப்பட்டு வந்தான். அந்த இடத்துல பாருங்க, he was a man who was meditating the word of God, who was reading the word of God. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஸ்லைடுக்கு போயிடுவோம். பாருங்க, ஐசக் ப்ரேயர் பண்ணுறாரு. அடுத்தது, ஐசக் லவ்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆஃப்டர் மேரியிங் ஹர். இப்போ 60 ஓகே. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி அவளை நேசித்தான். போதுமா? Thank you. She became his wife and he loved her, right?
நம்மெல்லாம் என்ன செய்கிறோம், தலைகீழ பண்ணுறோம். நம்ம முதல்ல லவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, லவ் விடுங்க, நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல டேட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுறோம், டேட்டிங். ஒவ்வொரு நாளாக இன்னைக்கு இவருக்கு, நாளைக்கு இவருக்கு, நாளன்னைக்கு இவருக்கு, ஒரு ஆளுக்கு டேட்டிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், நம்ம கல்யாணம் பண்ணுறோம். இல்லை, அந்த வசனத்தை கொஞ்சம் போடுங்களா, அந்த பிள்ளைகள் கொஞ்சம் பார்க்கட்டுமே. பாஸ்ட் ஏதோ சொந்தமாக கதை அடிக்கிறாருன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. ஆமாம். Isaac brought her into his mother Sarah's tent and he took Rebecca and she became his wife. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, he took Rebecca அப்படின்னா என்ன அர்த்தம்? He had taken power over Rebecca and she became his wife and he loved her. இப்போ இன்றைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, முதல்லையே நான் ஒரு 2 நாள் டேட் பண்ணிக்கிட்டு, அது சொல்லுவாங்க, அவள் ஏற்கனவே ஒரு பையனை டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாளே அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இல்லை, அந்த பையன் ஏற்கனவே ஒரு 2 கேர்ள்ஸை டேட் பண்ணான்ல. நோ அமெரிக்கன் கல்ச்சர் in Atlanta Tamil Church and for the children those who are here in Atlanta Tamil Church. No American culture, no African culture. Be very careful. We have to be very careful. If somebody is teaching you that culture, you show them this is the verse Bible culture. We will follow the Bible culture. Hallelujah. See, God gave me a great burden about these people, these children, okay? Recent days. That is why I requested our Sunday school in charge, Sister Mary, that I want to teach them. But there is one more family, but I don't have time. If I have time, next time I will preach about it. So நம்ம என்ன பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வாசிக்கும், God blessed Isaac also, Genesis 26 verse 4 and 5. அடுத்த ஸ்லைடு நம்ம போகலை, இதோட முடிச்சுக்கிடுவோம். அடுத்த ஸ்லைடு நம்ம பிறகு பேசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். To whom God says this? To Isaac. God blessed Isaac because Abraham obeyed God's promises. Amen. Also Isaac obeyed whatever the Lord God says. I will go next time. Okay, the கடைசி வசனம் பாருங்க. God blessed Isaac during adverse situations. So நம்ம இன்னைக்கு இதை விசுவாசிப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு பாடலை நம்ம பாடி எல்லாம் எழுப்பி நின்று சத்தமாக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை எல்லாரும் பாடுவோமே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. பெரிய இனமாகி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாகி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய், நீருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீர்தானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீர்தானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீர்தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீர்தானே, நீர்தானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் உயர்த்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படுவாயானால் உன்னுடைய சந்ததியை நான் திரளாய் பெருக பண்ணுவேன். ஒரு ரபா தீபா ரபா ஷபா ரபா எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமே. The Lord wants to bless you and your children. Your blessing will be inherited by your children. Your children are going to inherit your children, your blessings. உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். When God blessed Isaac, he said to Isaac, I promised your dad, I promised your father Abraham that I will bless him and multiply him. The same way I am going to bless you. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். If you want your blessing, if you want your children to be blessed, you need to follow, you need to have the fear of the Lord, and you need to commit your children to the will of God, and your children should always obey you and for God. Your children, you need to understand, they are God-given parents. They are not ordinary people. You cannot choose your parents. It is God-given parents. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை நீங்க பின்பற்றுங்க. Follow your parents. Obey to your parents. You don't have any independence when you are under your parents' guidance, because God has given the responsibility to your parents to take care of you all. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெரிய இனமாக்கினது போல எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு பேரையும் குடும்பமாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய சகலவிதமான நன்மைகளையும் கொடுத்துள்ளோம். நாங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் வேதாகமத்தை பின்பற்றுகிறோம். கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த நற்கருணை